நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனலில் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் கொடுக்குற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்மளோட எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பித்ததோட நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா 2022 நம்மளோட சேனல் ஆரம்பித்தோம். இன்றைக்கி நம்மளோட சேனல் 2025 3வது ஆண்டை அடியெடுத்து வைக்குது நண்பர்களே. எந்தவித யூடியூப் பற்றின அனுபவமே இல்லாமல் நம்மளோட சேனலை நாம் ஆரம்பித்தோம். நம்மளோட சேனல் ஆரம்பித்ததோட நோக்கமே என்ன அப்படின்னா, நம்மளை மாதிரி கிராமத்திலிருந்து வர மக்கள், ஸோ தமிழை மட்டுமே தெரிஞ்சிருக்கிற மக்கள், ஸோ அந்த பங்குச்சந்தையை பற்றின எல்லா விஷயங்களையுமே அவங்களுக்கு புரிகிற வகையில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் நம்மளோட எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நம்ம ஆரம்பித்தோம். அதை யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுல இருந்தே நாம் நிறைய விஷயங்களை நம்மளோட யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம். பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பங்குச்சந்தைக்கு பிகினிங்காக வரவங்க என்ன மாதிரியான புத்தகங்களை படிக்கணும், ஸோ நீங்கள் எப்படி வந்து மார்க்கெட்டை புரிதல் நடந்துக்கணும், அதுவுமே பார்த்தோன்னா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம், அதில் ஆப்ஷன் பையிங்னா என்ன, ஆப்ஷன் செல்லிங்னா என்ன, ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன, ஐடிஎம், ஓடிஎம், ஏடிஎம் இந்த மாதிரியான விஷயங்களை, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வீடியோஸை வந்து நாம் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நிறைய ஸ்ட்ராட்டஜிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவும் கொடுத்துருக்கோம். எல்லாரும் கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் ஒரு கம்மியான ஃபீஸுக்கு ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிக்கான கோர்சஸையும் நாம் இந்த சேனல் மூலிமா கொடுத்துருக்கோம் நண்பர்களே. ஸோ நம்மளை தவிர வேறு யாருமே இந்த யூடியூப்பில், அதுவும் குறிப்பாக தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங் பண்ணவே கூடாது. அது ஒரு ஆபத்தான விஷயம். அதனுடைய வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 30% தான். ஸோ ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணணும். ஏன் ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும் அப்படின்னா, பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாமே ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணுறாங்க. ஸோ நாம் யாரும் ஆப்ஷன் பையிங் பண்ணக்கூடாது, ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் ஒரு ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலை ரொம்ப அழுத்தமாகவே ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரைக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருந்தாலுமே நான் ஆப்ஷன் பையிங் பண்ணுறது கிடையாது அப்படின்னா நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னோட கேபிட்டலில் 90% கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்கில் தான் வச்சுட்ருக்கேன். 10% கேபிட்டலில் தான் அதுவுமே ஆப்ஷன் பையிங்கில் வச்சுட்ருக்கேன். அந்த ஆப்ஷன் பையிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்ஷன் செல்லிங் கொடுக்குற அளவுக்கு ப்ராஃபிட் அது கொடுக்கறது கிடையாது. ஏன் அப்படின்னா, பெரிய ப்ராஃபிட் பண்ணாலுமே அந்த ப்ராஃபிட்டை அடுத்து வர லாஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்கும் ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமான லாபம் வந்தாலுமே ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டல் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம மேனுவலாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். கடந்த கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாகவே நம்ம எல்லாருமே ஆல்கோ ட்ரேடிங்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஏன் அப்படின்னா, நம்மளோட எமோஷனை அப்போ தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ட்ரேடை நம்ம அப்ரோச் பண்ண முடியும். சிஸ்டத்துக்கு முன்னாடியே உட்காந்துட்டு இருக்க முடியாது. வேலைக்கு போகிற நண்பர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆல்கோ ட்ரேடிங் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி எல்லா நாளுமே ஒரு எக்ஸ்பைரி இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பைரியை பேஸ் பண்ணி எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆல்கோ ட்ரேடிங் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் செபியோட ரெகுலேஷன்ஸ் எல்லாமே மாற ஆரம்பித்ததுக்கப்புறம் அது எல்லாமே வந்து எல்லா எக்ஸ்பைரியுமே வந்து மந்த்லி எக்ஸ்பைரியாக ஷிஃப்ட் ஆகிட்டதுனால அதுக்கப்புறம் நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணி ஸோ பேங்க் நிஃப்டியோட நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வடிவமைச்சு ஸோ நான் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அதில் நல்ல ப்ராஃபிட் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்மளோட கோர்சஸ் வாங்கின எல்லா நண்பர்களுக்குமே அது வெளிப்படையாகவே நம்ம கொடுத்து ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆல்கோ ட்ரேடிங் கோர்சஸ் வாங்கின எல்லா நண்பர்களுமே இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பர் டூப்பர் ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்ருக்கு நண்பர்களே. ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் நம்ம லாஸ்ட் வீக்கே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 2024 டிசம்பர் 31 நடந்த ட்ரேடிங்கோட ஸோ அந்த பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி என்ன ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட சேனலை அகைன் ஒன் மோர் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை இது வரைக்கும் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாருக்குமே அகைன் ஒரு முறை வந்து நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த யூடியூப் சேனல் மூலிமா நிறைய நண்பர்கள் எனக்கு கிடைச்சிருக்கீங்க. இதனால் நானுமே உங்கள் கையிலேருந்து நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு கிடையாது. நம்ம நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மார்க்கெட் நிறைய விஷயங்களை நமக்கு எவ்ரிடே நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நண்பர்களே. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது இங்கே பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே வரமே தவிர, ஆனால் இங்கே வந்து எமோஷனுக்கு உள்ளாகிறதோ பணத்தை பார்த்து பேனிக் ஆகிறதுக்கோ இங்கே ஒன்றுமே கிடையாது.
மார்க்கெட் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான். ஒரு 20 to 30% தான் வெயிட்டேஜ் ஃபார் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு. ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எமோஷன், கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லிட்டு இருக்கோம். இதை பாருங்கள். ஸோ அதே போல் நம்மளுடைய நீங்கள் போர்ட்ஃபோலியோ காட்டுறப்பவே பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் நிஃப்டியோட நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி நமக்கு என்ன ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதுனால டேரெக்டாக எடுத்த உடனே எல்லா நாளுமே நம்ம லாபகரமாக இல்லை, அது நஷ்டமும் வந்திருக்கு, லாபமும் வந்திருக்கு. கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படிங்கிறத வாங்க நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். நண்பர்களே, நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹால்டே பேங்க் நிஃப்டி 920 ஸ்டார்ட் ஸ்ட்ராடல் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி. இதை நான் லைவில் தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக் ட்ரேடு தான் ஸ்டார்டட் ஸ்டேட்டஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோன்னா நான் என்னைக்குலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள், நவம்பர் 21ஆம் தேதியிலிருந்து நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி நவம்பர் 21னா அதில் ஒரு 10 நாள், இங்கே ஒரு 31 நாள், கிட்டத்தட்ட 41 நாள் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 41 நாளில் 28 ட்ரேடிங் டேஸ் வந்து நடந்திருக்கு நண்பர்களே. இந்த 28 ட்ரேடிங் டேஸில் இது ஓவராலாக கொடுத்துருக்க ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1,73,595 ரூபா அப்படிங்கிற ரிட்டர்ன்ஸை நமக்கு இது கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு எவ்வளோ சார் கேபிட்டல் வேணும் அப்படின்னா 13 லட்சம் ரூபா கேபிட்டல் வேணும் சார். நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் 5 லாட்டு. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டியோட இப்போ 15 குவான்டிட்டி இருக்கிற லாட் சைஸில் நான் 5 லாட் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த 5 லாட்டுக்கு 13 லட்ச ரூபா உங்களுக்கு கேபிட்டல் வேணும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மினிமம் நீங்கள் ஒரு லாட் வச்சு ரன் பண்ணனா 3 லட்ச ரூபா கேபிட்டல் இருக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டியோட ஆல்கோ ஸ்ட்ராட்டஜி நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னாக்கா. நான் 5 லாட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 13 லட்ச ரூபாயிலேருந்து 15 லட்ச ரூபா வரைக்கும் டைம் டு டைம் சேஞ்ச் ஆகும் இந்த கேபிட்டல் எடுக்கிற விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன பாதையெல்லாம் கடந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது எடுத்த உடனே நமக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கல நண்பர்கள். இங்கே பாருங்கள், நவம்பர் 21ஆம் தேதி முதல் நாள் நமக்கு ஒரு 10,000 ரூபா ப்ராஃபிட் கொடுத்தது. அதுக்கு அடுத்த நாளே நமக்கு சரியான அடி விழுந்தது, 37,000 ரூபா லாஸு. ஸோ இந்த 37,000 ரூபா லாஸுக்கு அப்புறம் அடுத்து வந்த ட்ரேடிங் டேவே பாருங்கள் 39,000 ரூபா நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ 1,872 ரூபா, 18,000 ரூபா, அகைன் ஒரு 11,000 ரூபா. ஸோ இந்த 28 நாள் ட்ரேடிங் செஷனில் நமக்கு வந்து லாஸாக வந்திருக்குது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 2 3 4 5 6 7 8 9 நாள் நண்பர்களே. ஸோ 28 நாள் ட்ரேடிங் செஷனில் 9 நாள் நமக்கு லாஸ் தான் கொடுத்துருக்கு. அதில் பிக் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி 28,530 ரூபா. அதே போல் ஸோ போன மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நவம்பர் மாதம் 22ஆம் தேதியே ஒரு 37,000 ரூபா லாஸு. அதுக்கப்புறம் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி ஒரு 11,500 ரூபா லாஸு. டிசம்பர் மாதம் வந்து பாருங்கள் நமக்கு ஒரு 6,000, டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி 6,000 லாஸு, 3ஆம் தேதி 930 ரூபா லாஸு, 4ஆம் தேதி 17,800 ரூபா லாஸு, 5ஆம் தேதி 5,096 ரூபா லாஸு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 4 நாள் தொடர்ந்து நமக்கு லாஸை தான் கொடுத்துக்கிட்டு இருந்தது. அப்போ எனக்குமே கூட தோணுது, ஸோ நம்மளுடைய பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தோன்னா ஒர்க் ஆகலையோ, ஸோ ஸ்டார்டிங்கில் ஒர்க் ஆகிற மாதிரி இருந்து எட்ஜ் போயிடுச்சோ, ஸோ ஒர்க் ஆகலையோ, ஸோ இதை தான் நம்ம ரீஃபைன் பண்ணணுமோ அப்படிங்கிற டவுட் எனக்குமே வந்தது. என்னோட நண்பர்கள்ட்ட கூட பார்த்தோன்னாக்கா நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி கொஞ்சம் ட்ரபிள் கொடுத்துக்கிட்டு இருக்கு, நான் எக்ஸ்பைரி ஸ்ட்ராட்டஜி, ஸோ அதை கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் பாருங்கள், நம்ம அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப நான் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல பாருங்கள். இங்கே பாருங்கள், டிசம்பர் 2ஆம் தேதி ட்ரேட் பண்ணியிருக்கேன், 3ஆம் தேதி ட்ரேட் பண்ணியிருக்கேன், 4ஆம் தேதி ட்ரேட் பண்ணியிருக்கேன், 5ஆம் தேதி ட்ரேட் பண்ணியிருக்கேன், தொடர்ந்து லாஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ 6ஆம் தேதி பாருங்கள் டேரெக்டாக 23,537 ரூபா நமக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துருச்சு. ஸோ ஹியூமன் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடராக இருந்தாலும் சரி, நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடராக இருந்தாலும் சரி, எமோஷன் அப்படிங்கிறது வரதான் செய்யும். தொடர்ந்து ப்ராஃபிட் வரும்போது நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவலே ரொம்ப ஹை லெவலாக இருக்கும். ஸோ லாஸ் வரும்போது பார்த்தோன்னா நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவல் கீழே இறங்கி போயிடும். ஸோ தொடர்ந்து நமக்கு 4 நாள் லாஸ் கொடுத்தது. அகைன் பாருங்கள் தொடர்ந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குது பாருங்கள். 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13, 16 கிட்டத்தட்ட 7 நாள் நமக்கு கன்சிஸ்டன்சியான ப்ராஃபிட்டு. ஆவரேஜாக பாருங்கள் 10,000 ரூபா அந்த ரேஞ்சில் நமக்கு ப்ராஃபிட்டாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் பெரிய லாஸ் 28,000, அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொடர்ந்து இங்கே பாருங்கள், நேற்று பாருங்கள் 30ஆம் தேதி வெறும் 8,600 ரூபா தான் ப்ராஃபிட்டு. ஸோ இன்றைக்கி 31ஆம் தேதி பாருங்கள் வெறும் 1,680 ரூபா தான் ப்ராஃபிட். ஸோ இங்கே லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டாங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. தொடர்ந்து அந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ கம்ஃபர்டபுளாக நமக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு, தொடர்ந்து ப்ராஃபிட்டை கொடுத்துட்ருக்கு.
கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு மாதம் 10 நாள் தான் ஆயிருக்கு. 1,73,000 ரூபாய். நீங்கள் அப்படியே நீங்கள் 15 லட்ச ரூபா கேபிட்டல், 13 லட்ச ரூபா கேபிட்டல் அப்படின்னா கூட இது வரைக்கும் 12% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு நண்பர்களே. ஸோ அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி இதை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் நண்பர்களே இந்த பேங்க் நிஃப்டி எல்லாருமே கேட்டிருந்தாங்க. ஸோ எவ்வளோ சார் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு இது வரைக்கும், நீங்கள் இன்னும் வீடியோவே போடலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்துக்காக தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இது வரைக்கும் நவம்பர் 21ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் மொத்தத்தில் 40 நாள் ஆகிருக்கு. 28 ட்ரேடிங் செஷன். 28 ட்ரேடிங் செஷனில் 1,73,595 ரூபாய் இது வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு நண்பர்களே. ஓகேங்களா? இதனால் நண்பர்களே உங்களுக்கு எல்லாமே நான் சொல்ல வர விஷயம் அப்படின்னா, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலுமே தொடர்ந்து நமக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காது, தொடர்ந்து நமக்கு லாஸை கொடுத்துக்கிட்டே இருக்காது. நாம் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறோன்னா கன்சிஸ்டன்சியாக எல்லா நாளுமே அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். பெரிய பெரிய ப்ராஃபிட்டும் வரும், பெரிய பெரிய லாஸும் வரும். நம்ம அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ப்ராஃபிட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 15 லட்ச ரூபா கேபிட்டல் ஆல்ரெடி 1,73,000 ரூபா ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா, அடுத்த நாள் எனக்கு 20,000 ரூபா லாஸ் வரப்போதுனாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என்னோட ப்ராஃபிட்லேருந்து தான் அந்த லாஸ் போக போகுது. அதே மொதல் நாள் அப்படின்னா பேனிக் இருக்க தான் செய்யும். இதை நான் எடுத்த உடனே எனக்கு 1,75,000 கிடைச்சிருமானா கிடைக்காது. இதை நான் தொடர்ந்து நீங்கள் ஒரு 40 நாள் நான் வந்து ரன் பண்ணதுனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அந்த கேபிட்டலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா. இந்த மாதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களுமே ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ராஃபிட் கொடுத்தாலும் லாஸ் கொடுத்தாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு கன்சிஸ்டன்சியான ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் நண்பர்களே. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் ஒரு சீக்கிரட்டை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய கேபிட்டல் வச்சுட்டு இருந்தாலுமே ஒரே நாளில் தலைகீழாக புரட்டி போட்டு உங்களை கோடீஸ்வரனா ஆக்கிடாது நண்பர்களே. பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸை நீங்கள் கன்சிஸ்டன்சியாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னாவே உங்கள் கண் எதிர்க்கவே தெரியும் உங்களோட கேபிட்டல் எந்தளவுக்கு க்ரோ ஆகுது அப்படிங்கிறது. இதில் என்ன அப்படின்னா, மந்த்லி மினிமம் நீங்கள் ஒரு 5% ரிட்டர்ன்ஸ் எடுத்தீங்கன்னாவே உங்களோட கேபிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இயரில் உங்களோட கேபிட்டல் டபுள் ஆகிடும். நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கேபிட்டலோட இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 5% ரிட்டர்ன்ஸ் ஒரு மாதத்துக்கு நீங்கள் எடுக்கிறீங்க ஆவரேஜாக அப்படின்னா கூட 1.5 வருஷத்தில் 20 லட்ச ரூபாயாக கேபிட்டல் மாறி ஆகிடும். அதுக்கு அடுத்த 1.5 வருஷத்தில் உங்களோட கேபிட்டல் 40 லட்சமாக மாறிடும். கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 4 வருஷத்தில் 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருப்பீங்க. நீங்கள் 10 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுக்கிட்டு எவ்ரி மந்த் 5% ரிட்டர்ன்ஸை நீங்கள் கன்சிஸ்டன்சியாக எடுக்கிறது மூலயமா உங்களால் 4 வருஷத்தில் 1 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது என்னன்னா சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி தான். எடுத்த உடனே 1 கோடி அப்படின்னு நினைக்கிறத விட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோட கேபிட்டலுக்கு மினிமம் 5% ஆஃப் ரிட்டர்ன்ஸை நான் எடுக்க முயற்சி பண்ணுறேன். இந்த மார்க்கெட்டில் இந்த மார்க்கெட்டோட ரிஸ்க்கை நான் புரிஞ்சுக்கிறேன், இந்த மார்க்கெட்டில் தொடர்ந்து நான் ஆகுறேன்னு வரேன் அப்படின்ற முடிவோடு வரவங்களுக்கு மட்டும்தான் பங்குச்சந்தை பணத்தை கொடுக்கும். இங்கே கேம்லிங் பண்ண போகிறேன், இங்கே நான் எதையுமே கற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை, எனக்கு அந்த அளவுலாம் பொறுமை கிடையாது அப்படின்னா நீங்கள் எத்தனை கோடி ரூபா பணத்தை கொண்டு வந்தாலும் இந்த மார்க்கெட்டு சும்மா அப்படி ஊதி விட்டுட்டு போயிடும் நண்பர்களே. ஸோ அதனால் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணுறவங்க 5 to 10 lakhs வச்சுட்டு இருக்கவங்க ஈஸியாகவே இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் 10 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுட்டு இருக்கவங்களாம் ரொம்ப சூப்பராக பண்ணலாம். நீங்கள் ஓடி ஆடி இந்த ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜி நான் இவர்கிட்ட போய் கோர்ஸ் கற்றுக்கிறேன், அவர்கிட்ட போய் கோர்ஸ் கற்றுக்கிறேன், நான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேன் அப்படிலாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி நச்சுன்னு விட்டிங்கனாவே கிட்டத்தட்ட அது 5% இல்லை பாருங்கள். நீங்கள் 1.5 மாதத்துலேயே கிட்டத்தட்ட 12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. உங்களுக்கு மந்த்லி 5% ரிட்டர்ன்ஸ் தான் வேணும். மந்த்லி 5% ரிட்டர்ன்ஸு உங்களுக்கு கன்சிஸ்டன்சியாக வந்துச்சு அப்படின்னாவே உங்களுடைய 10 லட்ச ரூபா கேபிட்டல் 4 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாயாக மாறும் நண்பர்களே. அது வந்து கணக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். எந்த இடத்துலையுமே நீங்கள் பொறுமையை இழந்துடக்கூடாது, எமோஷன் ஆகிடக்கூடாது, ஸ்ட்ராட்டஜியை மிஸ் பண்ணக்கூடாது நண்பர்களே. ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த புத்தாண்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்ச விஷயம். இது வரைக்கும் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணீங்களோ வர 2025வது ஆண்டில் எல்லாருமே ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறணும், எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக மாறணும் அப்படிங்கிறதா என்னுடைய நம்பிக்கை. ஸோ இந்த நம்பிக்கை நீங்கள் யாரும் வீணடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஒரு பெரிய ட்ரேடராக மாறணும் அப்படிங்கிறதா என்னோட நோக்கமும் கூட. பங்குச்சந்தையை தவிர வேறு எங்கேயுமே உங்களால் பெரிய அளவில் பணத்தை ஏர்ன் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலுமே நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஆளாக உட்காந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது. இதுக்கு நிறைய பேரை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் பங்குச்சந்தையை மட்டும்தான் நீங்கள் யாரையுமே டிஃபெண்ட் பண்ணாமல் நீங்கள் ஒரே ஒரு ஆள் இண்டிவிஜுவலாக எங்கே இருந்து வேணாலும் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும் நண்பர்களே. அதுவும் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், டைம் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே உங்கள் கையில். நீங்கள் யாருக்காகவும் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட உங்களுடைய டிசிப்ளினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களுடைய பொசிஷன் சைஸு, மணி மேனேஜ்மெண்ட்டு, கேபிட்டலு, ஸோ ப்ராஃபிட்டோ லாஸோ நான் எவ்ரிடே பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு. அதே போல் வந்து மேனுவலாக ட்ரேட் பண்ணுறதை விட எல்லாருமே
ஆட்டோமேட்டிக் ட்ரேடுக்கு மாறுங்க. குவான்மேன் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையான ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் பண்ணிக்கிட்டு அதில் நம்மளோட கூப்பன் கோட் இருக்குது, MNPVT15 அப்படிங்கிற கூப்பன் கோடு ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்டு இருக்கு. அதை யூஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன பிளான் யூஸ் பண்ணாலும் சரி நண்பர்களே. ஸோ இதுதான் உங்களுக்கு நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிற விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.